Exercise 4.5 question number 9 subdivision 1 solve sin inverse 5 by x plus sin inverse 12 by x is equal to 5 by 2 கொடுத்துட்டு x உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு மெத்தடாலஜில பார்த்தோம். ஸோ இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது. ஸோ அந்த மெத்தடாலஜி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இதுல ஏதாச்சும் ஒரு சைன் இன்வெர்ஸை ரைட்ல மூவ் பண்ணிக்கோ. ஸோ அது ஃபர்ஸ்ட் சைன் இன்வெர்ஸ் ரைட்ல மூவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, செகண்ட்னாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்றேன், அப்ளை பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ற ரைட்ல மூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரைட்ல மூவ் பண்ணது எப்படி அதெல்லாம் பாத்தீங்கன்னா, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 12 by x is equal to 5 by 2 minus sin inverse of 5 by x ன்னு பண்ண நம்ம எழுதிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, we know that ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா sin inverse x plus cos inverse x is equal to answer pi by 2 போடலாம். இதுல இந்த sin inverse நீங்க ரைட்ல கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்து cos inverse மட்டும் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் cos inverse x is equal to so pi by 2 minus sin inverse x ன்னு போடலாம். சரியா? அப்ப இந்த ஃபார்முலா படி மேல இருக்குது பாருங்க. சோ pi by 2 minus sin inverse x னா அது cos inverse x ன்னு போடலாம். அப்ப இந்த மொத்த ஆன்சரை cos inverse மாத்திக்கிறேன். அப்ப இந்த இடத்துல சோ இந்த மொத்த ஆன்சர் ஓகே, இந்த மொத்தத்துக்கும் பதிலா என்ன பண்ண போறேன், cos inverse. சோ இங்க x க்கு பதிலா pi by x இருக்கிறதுனால pi by x ன்னு மாத்த போறேன். அப்ப லெஃப்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா sin inverse of 12 by x is equal to இந்த டேர்முக்கு பதிலா cos inverse of x க்கு பதிலா 5 by x ன்னு இருக்குது. சோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அதே மெத்தடாலஜி தான், எதுவுமே இது வரைக்கும் மாறல. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு வேல்யூ இஸ் கால்ட் as θ எடுத்துக்கிறேன். இஸ் கால்ட் as θ. சரியா? அப்ப θ எடுத்து என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு இதையும் நான் θ க்கு ஈக்குவல் பண்ண போறேன். அப்ப ஒவ்வொரு இதையும் இங்க θ ஈக்குவல் பண்ண சொல்ல இங்க sin inverse 12 by x is equal to θ ன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த sin inverse இங்க வந்தா சைனா மாறிடுவாங்களா? அப்ப ஆன்சர் sin θ is equal to 12 by x ன்னு சொல்லிடுவியா? சோ இதே போல சிமிலர்லி நான் அடுத்து என்ன பண்ண போறேன், செகண்ட் டேர்ம் θ எடுக்க போறேன். அப்ப இங்க வந்து cos inverse 5 by x is equal to θ எடுக்குமா? அப்ப இந்த cos inverse இங்க வந்துச்சுன்னா காசா மாறிடுவாங்களா? அப்ப ஆன்சர் cos θ equal to 5 by x ன்னு சொல்லலாமா? இப்ப நல்லா கவனிச்சு பாரு, sin θ இங்க இருக்குது, cos θ இங்க இருக்குது. இந்த ரெண்டையுமே லிங்க் பண்ணதுக்கு நமக்கு ஒரு trigonometry ஐடென்டிட்டி தெரியும். ஞாபகம் இருக்குதா? So we know that. So what is the formula? Sin square θ plus cos square θ equal to 1 ன்னு போட்டுடலாமா? இப்ப sin square θ அப்ப இந்த ஸ்கொயர் பண்ணிரோமா? இந்த ஸ்கொயர் பண்ணா 144 divided by x square plus இத நீங்க ஸ்கொயர் பண்ணா cos உடைய ஆன்சர் 5 by x ஸ்கொயர் பண்ணா 25 divided by x square equal to 1 ன்னு போட்டுரோமா? இந்த x தான் டினாமினேட்டர் சேமா இருக்குது. அப்ப ரெண்டையும் கூட்டினா 169. சோ x அங்க கிராஸ் பண்ணி அப்ப x ஸ்கொயர் வந்துருமா? அப்போ x is equal to plus or minus இந்த ரூட் மாறிடும். அப்ப ஆன்சர் 13 வந்துருமாப்பா? அப்ப இதுல நமக்கு பிளஸ் 13 மட்டும் தான் பொருந்தும். ஏன்னா பிளஸ் 13 வந்தா பிளஸ் 5 by 2 வரும், மைனஸ் நமக்கு பொருந்தாது. அப்ப இந்த இடத்துல சோ x is equal to plus 13 is accept. சரியா? அப்ப x is equal to minus 13 என்ன பண்ணி நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு x ஓட ஆன்சர் யார் மட்டும் தான் வராங்கன்னா பிளஸ் 13 மட்டும் தான் வராங்க. சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். Question number 4 subdivision 2. அப்ப இந்த சம்ம sin inverse and sin inverse formula யூஸ் பண்ணி பண்ணாம வேற மெத்தட்ல பண்ண போறோம். அப்ப அந்த மெத்தட்ல பண்ணதா என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட்ல உள்ள இந்த sin inverse ரைட்ல உள்ள இந்த sin inverse என்ன பண்ண லெஃப்ட்ல மூவ் பண்றேன். அப்ப லெஃப்ட்ல மூவ் பண்ணா இது மொத்தமா சைனா மாறிடுவாங்களா? sin inverse இங்க வந்தா சைனா மாறுமா? அப்ப இது எப்படி எழுத போறோம் அப்படின்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா sin of சோ உள்ள அப்படியே வச்சுக்கோங்க, sin inverse 3 by 5 minus cos inverse 12 by 13 is equal to 16 by 20 16 by 65 கொண்டு வந்தா போதுமா? அப்ப இது போதா சேம் தான். சரியா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், உனக்கு தெரிஞ்சதுதான், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி முன்னால பண்ணிருக்கோம், எக்ஸசைஸ் 4.4ல பண்ணிருக்கோம், ரெஃபர் பண்ணி பாத்துக்கோ. இப்ப இது sin inverse 3 by 5 எனக்கு வேல்யூ தெரியாது, and cos inverse 12 by 13 எனக்கு ஆங்கிள் தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ நம்ம ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோமா, இந்த வேல்யூ b ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோமா? அப்ப ரெண்டுமே நமக்கு sin என்ன ஃபார்முலா படி மாறி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு sin a minus b ஃபார்முலா படி மாறிதா பாருப்பா. sin a minus b ஃபார்முலா படி மாறிட்டு
அப்ப sin a minus b ஃபார்முலா என்னமா sin a cos b minus cos a sin b கரெக்டா போட்டுக்கணும்ப்பா ஓகே தானே அப்போ நான் இந்த ஃபார்முலால எனக்கு எதெல்லாம் தேவை sin a cos b cos a sin b எல்லாமே தேவை சோ எல்லாமே கண்டுபிடிச்சு இத அப்ளை பண்ண வேலை முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் a அத வச்சு என்ன பண்ண போறேன் நமக்கு sin a cos a கண்டுபிடிக்க போறேன் let a is equal to sin inverse of 3/5 ன்னு சொல்லலாமா அப்ப இந்த sin inverse லெஃப்ட் வந்தா sin ஆ மாறிடுவாங்களா அப்ப ஆன்சர் sin a is equal to 3/5 sin அப்படிங்கிறது எந்த சைடு ரேஷியோ opposite by hypotenuse so draw the right angle triangle வரைஞ்சிக்கிட்டேன் சோ இங்க பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் சரியா இல்லையா சோ இது ஆங்கிள் வந்து a சோ இது வந்து ஆப்போசிட் இது நமக்கு adjacent இது நமக்கு hypotenuse சரியாப்பா அப்ப இந்த இடத்துல ஆப்போசிட் ஆன்சர் நமக்கு 3 பா hypotenuse நமக்கு 5 பா அப்ப adjacent நமக்கு என்னமா வரும் சாரி hypotenuse 5 இங்க வரும் சரி hypotenuse இங்க வரும் அப்ப நமக்கு இங்க adjacent நமக்கு என்னமா வரும் 4 by using பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி இங்க 4 வந்துருமா இல்லையா நீ ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோ சரியா சோ ஃபார்முலா எழுதி போட்டுக்கோ h square is equal to o square plus a square சோ இதுல a ஓட ஆன்சர் கண்டிப்பா என்ன தான் வந்துரும் 4 தான் வந்து நம்ம டைரக்டா போட்டாச்சு சரியா அப்ப இந்த 4 வந்ததனால sin a இருக்குது அடுத்து cos a மட்டும் தான் தேவைப்படுது அப்ப இதுல இருந்து cos a கண்டுபிடிங்க சோ cos a is equal to ஃபார்முலா படி adjacent by hypotenuse அப்ப adjacent என்ன இருக்குது 4 hypotenuse நமக்கு 5 இருக்குது அப்ப cos a நமக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா சரியா இதே போல செகண்ட் டைம் எடுக்க போறேன் செகண்ட் டைம் யாருன்னு பாத்தீங்கன்னா b is equal to cos inverse of 12/13 அப்ப இந்த cos inverse லெஃப்ட் வந்த காசா மாறிடுவாங்களா அப்ப ஆன்சர் cos b is equal to 12/13 so cos அப்படிங்கிறது எந்த சைடுடைய ரேஷியோ adjacent by hypotenuse சரியா so draw the right angle triangle so right angle triangle வச்சிங்க so angle வந்து b சரியா angle வந்து b இது ஆப்போசிட் இது adjacent இது நமக்கு hypotenuse சோ நமக்கு ஆப்போசிட் வந்து 12 பா adjacent வந்து நமக்கு 13 சரியா பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி என்ன வந்துரும் 5 தான யாருக்கு இல்லையா அப்ப ஃபார்முலா படி h square is equal to o square plus a square வரும் அப்ப நமக்கு o தான வேணும் அப்ப o அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துரும் ஆன்சர் 5 ன்னு வந்துரும் அப்ப இந்த இடத்துல 5 ன்னு போடாச்சு சரியாப்பா நீ ஃபார்முலா படி அப்ளை பண்ணிப்பா உங்களுக்கு ஆன்சர் 5 ன்னு வந்துரும் சரியா இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன வேணும் அப்படினா நமக்கு sin b வேணும் அப்போ sin b உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தனா opposite by hypotenuse சோ opposite by நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 divide by hypotenuse 13 அப்ப எல்லாம் முடிஞ்சா இல்லையா அப்ப எழுதிங்க அப்ளை பண்ணிரோமா அப்ப ஈக்குவல் டு sin a sin a உடைய ஆன்சர் 3/5 into cos b உடைய ஆன்சர் 12/13 minus cos a உடைய ஆன்சர் 4/5 into sin b உடைய ஆன்சர் 5/13 சரியா சோ எதுமே கேன்சல் பண்ணாத அப்படியே வச்சுக்கோ சோ டினாமினேட்டர் என்ன பண்ணலாம் 65 ன்னு வச்சுக்கலாமா சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி 65 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி 65 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா 36 மைனஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 20 சோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 16/65 ஓகே கரெக்ட்டா வந்துட்டா பாருப்பா சரியா இல்லையா இப்போ என்ன பண்ணிக்கோ இந்த क्वेश्चन எழுதி என்ன பண்ணி மூவ் பண்ணிக்கிற பாத்துட்டு வா சோ எனக்கு என்ன क्वेश्चन அதுமே கொண்டு வந்து சரியா அப்ப என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து அந்த क्वेश्चन மாத்துறேன் சரியா எப்படி மாத்துறேன் ஃபர்ஸ்ட் இங்க sin இருக்குது sin போடாச்சுப்பா sin a இருக்குது ஆங்கிள் சோ a க்கு பதிலா sin inverse 3/5 போட்டுக்கலாம்ப்பா அப்ப இங்க sin inverse 3/5 நடுவுல மைனஸ் அடுத்து b க்கு பதிலா cos inverse சோ cos inverse 12/13 இப்போ இந்த sin அங்க போச்சுனா sin inverse ஆ மாறிடுமா அப்ப ஆன்சர் sin inverse of 3/5 minus cos inverse of 12/13 is equal to sin inverse of 16/65 so இதான் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க so hence prove example 4.16 prove that the result okay pi/2 less than or equal to sin inverse x plus 2 cos inverse x less than or equal to 3 pi/2 அப்படினு ப்ரூஃப் பண்ண போறோம் சரியா இத ப்ரூஃப் பண்ணதுக்கு முன்னால நம்ம மிடில்ல உள்ள டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணனும் கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்ணனும் அது என்ன மதிப்பு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் ஈஸியா இருக்கும் சரியா இப்போ இந்த மிடில்ல உள்ள டேர்ம் என்ன பண்றலாம் வந்து தனியா எடுத்துக்கிறேன் சோ மிடில்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா sin inverse x plus 2 cos inverse x இருக்குது இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா sin inverse x plus 2 cos inverse x cos inverse x plus
cos inverse x ன்னு பிரிச்சுக்கலாமாப்பா. இப்ப இதுல உனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா sin inverse x ஐயும் cos inverse x ஐயும் கூட்டினா வாட் இஸ் ஆன்சர்மா? அப்ப ஈக்குவல் டு இதனோட ஆன்சரை பை பை 2 போட்டுருவோமா? சோ பை பை 2 பிளஸ் cos inverse x. அப்போ இங்க லெஃப்ட்ல உள்ளதும் இங்க ரைட்ல உள்ளதும் சேம்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றேன், இத நான் ஈக்குவேஷன் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இது ஈக்குவேஷன் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பின்னால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வச்சு சம் சால்வ் பண்ண போறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா cos inverse இருக்குதா? அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல நான் cos inverse உடைய ரேஞ்ச் என்ன கேக்குறேன். range of cos inverse x. What is the range? Output answer. Yes. அப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன், range போட போறேன். range of cos inverse x is எப்பமே 0 to pi. அப்படிதானே? அவுட்புட் ஆன்சர். சரியா? அப்ப இந்த இடத்துல cos inverse x க்கு நீ x க்கு பதிலா என்ன வேணாலும் போட்டுக்கோ. அப்படி போட சொல்ல அதனுடைய அவுட்புட் ஆன்சர் எப்படி வரும்னா 0 விட கம்மியா போகாது, பையை விட அதிகமா போயிடாது. அப்ப cos x உடைய ரேஞ்ச் தான் போடணும். எது போடக்கூடாது, டொமைன் போட்டுறாத. நம்ம x கண்டுபிடிக்கல. சரியா? நமக்கு இதை ப்ரூஃப் பண்ண போறோம். ப்ரூஃப் பண்ணதுக்கு ரேஞ்ச் தான் போடணும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், cos inverse x வந்துட்டா இல்லையா, கூட யார் இருக்காங்கம்மா, பை பை 2. அப்ப ரெண்டு சைடு பை பை 2 ஆட் பண்ணுவோமா? சோ ஆட் பை பை 2 ஆன் போத் சைடு. ஆட் பை பை 2 ஆன் போத் சைடு ஆட் பண்ணுவோமா? அப்ப இங்க பை பை 2 ஆட் பண்ணா பை பை 2 பிளஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க பை பை 2 பிளஸ் cos inverse x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, சோ இங்க பை பை 2 ஆட் பண்ணீங்கன்னா 3 பை பை 2 டைரக்டா போட்டுடலாமாப்பா. இப்போ இந்த பை பை 2 பிளஸ் cos inverse x யாருக்கு சமமா இருக்காங்கப்பா? sin inverse x பிளஸ் 2 cos inverse போடலாமா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இந்த மிடில் உள்ள டேர்மை ரிமூவ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றேன், இந்த டேர்மை போட போறேன். அப்போ பை பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு sin inverse x பிளஸ் 2 cos inverse x less than or equal to 3 pi by 2. So அப்ப இந்த ரிசல்ட் எடுத்துக்கிறது from 1 ஆச்சுக்கோ, from equation 1 ல இருந்து இது அப்ரோச் பண்ணிருக்கோம். சோ 1 ல உள்ள இந்த pi by 2 plus cos inverse x க்கு பதிலா sin inverse x plus 2 cos inverse என்ன பண்ண மிடில்ல போட்டேன். இதுதான் என்ன பண்ணி ப்ரூஃப் பண்ணிருக்கான். சோ hence proved. Example sum 4.18. Find the value subdivision 1. சரியா? ரொம்ப சிம்பிள் சம். நான் क्वेश्चन எழுதிக்கிறேன் பாருங்க. sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. சரியா? எப்பவுமே sin inverse இந்த மைனஸ் வெளியே கொடுத்துருவாங்களா? அப்ப எப்படி எழுதலாம் பார்த்தோம்னா sin of pi by 3, இப்போ இந்த மைனஸ் வெளியே இருந்தா இந்த மைனஸ் பிளஸ்ஸா போயிருமா, பிளஸ் sin inverse of 1 by 2 போட்டுருவோமா? இப்ப sin எந்த டிகிரிக்கு 1 by 2 வரும், எவ்வளவு டிகிரி, 1 by 2 30 டிகிரி. அப்ப ஆன்சர் sin. சோ இங்க வந்து pi by 3 பிளஸ் இது 30 டிகிரினா pi by என்ன பண்ணலாம் 6. சோ இது வந்து 60 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. சோ ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி. அப்ப ஆன்சர் sin pi by 2 போடலாம். what is sin pi by 2 ஆன்சர் 1. சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Example sum 4.18 subdivision number 2 பா. என்ன கொடுத்திருக்காங்க, cos of 1 by 2 cos inverse 1 by 8. இதோட வேல்யூ கேக்குறாங்கப்பா. அப்ப என்ன பண்ண போறேன், ரொம்ப சிம்பிள் தான். இந்த உள்ள வேல்யூவை நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் θ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா இல்லையா? θ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்ப இங்க θ is equal to 1 by 2 cos inverse of 1 by 8 ன்னு எழுதியாச்சு. சரியா? இப்போ இதுல நான் காச மட்டும் ஒரு சைடு வச்சுக்க மூவ் பண்றேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 இங்க மூவ் பண்ணிடலாமா? இப்ப 2 மூவ் பண்ணா 2θ equal to cos inverse 1 by 8 சொல்லலாம்ப்பா. இப்ப cos inverse இங்க வந்து எப்படி மாறிடும், cos. அப்ப ஆன்சர் cos 2θ equal to 1 by 8. இப்ப cos 2θ உடைய ஃபார்முலா காசை வச்சு வரக்கூடிய ஃபார்முலா. நான் காசு தானே இருக்குது, காசை வச்சு வரக்கூடிய ஃபார்முலா என்ன ஃபார்முலாப்பா? 2 cos square θ minus 1. ஓகே தானேப்பா? அப்ப இந்த cos 2θ உடைய ஆன்சர் இங்க வெளியே காசு இருக்கனால காசை வச்சு கொண்டு வரேன். இத சைனை வச்சு கொண்டு வரலாம். ஓகே, வெளியே காசு இருக்குல்ல, அதை இப்படி வச்சுக்கோ. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். சோ 2 cos square θ minus 1 is equal to 1 by 8.
இதுல இருந்து காஸ் தீட்டாவை கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ஒன்ன ரைட்ல மூவ் பண்ணிக்கும். அப்ப ஆன்சர் 2 cos square theta equal to so 1/8 plus 1 so LCM எடுத்தாமா 9/8. அப்ப ஆன்சர் 2 cos square theta equal to 9/8. இந்த 2 நேரா டினாமினேட்டர் கொடுத்துருவோமா? அப்ப ஆன்சர் என்ன மாறிடும்? அப்ப எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா cos square theta equal to 9/16 மாறிடுமா? 2 கீழ வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் இங்க வந்து ரூட்டா மாறுமா? அப்ப ஆன்சர் cos theta equal to so root of 9/16 அப்படின்னா முன்னாடி கண்டிப்பா பிளஸ் மைனஸ் வரதான் செய்யும். சரியா? அப்ப இந்த இடத்துல cos theta உடைய ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் 3/4. இதுல ரெண்டுமே ஆன்சரா வருமா அப்படின்னு செக் பண்ணணும். அது எப்படி நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாரு. cos 2 theta இருக்குதா? cos 2 theta. அப்ப cos 2 theta உடைய ஆன்சர் 1/8. இப்போ ஆக்சுவலா cos theta உடைய நமக்கு பிரின்சிபல் வேல்யூ பார்க்க சொல்ல நம்ம என்ன இருக்குன்னா 0 to π தானே இருக்கும். அடுத்தப்பா 0 to π இருக்கும். ஆனா நமக்கு இந்த 1/8 அப்படிங்கிறது பாசிட்டிவ் தானே. அப்போ இதுல 0 to π வரைக்குமே பாசிட்டிவா இருக்குமானா இருக்காது. 0 to எது வரைக்கும் தான் பாசிட்டிவா இருக்கும்? π/2 வரைக்கும் தான் பாசிட்டிவ் அப்படிதானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் எப்படி போயிடும்? காஸ் நெகட்டிவா போயிடும் அப்படிதானே. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், இங்க தீட்டா கிடையாது, இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 2 theta. அப்ப cos 2 theta உடைய வேல்யூ பிளஸ் 1/8 இருக்கிறதுனால நமக்கு theta உடைய ஆன்சர் 0ல இருந்து π/2 குள்ள இருந்தா அது பாசிட்டிவா இருக்கும். சரி, அப்ப நமக்கு வேணும் cos theta தானே. அப்போ 2 theta உடைய ஆன்சர் லைஸ் பிட்வீன் 0 to π/2. அப்ப எனக்கு theta தானே வேணும், இங்க theta தானே வேணும். இது பிளஸ் மைனஸ் பாக்கிறதுக்கு. அப்ப இந்த 2 கீழ கொடுத்தா இந்த 2 கீழ 0 less than or equal இங்க theta, இங்க கீழ கொடுத்தா ஆன்சர் π/4 தான வர போகுது. அப்ப 0ல இருந்து π/4 வரைக்கும் theta உடைய ஆன்சர் cos theta உடைய ஆன்சர் பிளஸ்ல இருக்குமா மைனஸ்ல இருக்குமா? 0 to π/2 வரைக்கும் பிளஸ்னா 0 to π/4 வரைக்கும் பிளஸ் தானப்பா இருக்கும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் வருமா? அப்ப இந்த இடத்துல நான் மைனஸ் ரிமூவ் பண்ணிடணும். ஆன்சர் ஒன்லி பிளஸ் மட்டும் தான். சரியா? அப்ப இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுத போறோம் பார்த்துட்டு வா. சோ ஆன்சர் cos of theta. theta உடைய ஆன்சர் யாருன்னா 1/2 cos inverse 1/8 is equal to what is the answer? 3/4. so இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். அப்ப இந்த இடத்துல பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது கரெக்டா நீங்க டிசைட் பண்ணணும். சோ மைனஸ் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு 0 to π/4 வரைக்கும் காசோட ஆன்சர் பாசிட்டிவா இருக்கிறதுனால இங்க காசோட ஆன்சர் பிளஸ்ல தான் வரும், இதுல வராது, மைனஸ்ல வரவே வராது. அப்ப இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எக்ஸாம்பிள் சம் 4.20 ரொம்ப சிம்பிள் சம் தான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த சம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறது நீ தான் சொல்ல போற. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு இந்த சம் மாடல்ல. என்ன பண்ண போறோம், இங்க sin inverse 3/5 வேல்யூ எனக்கு தெரியாது, secant inverse 5/4 வேல்யூ தெரியாது. அப்ப இங்க sin வெளிய இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நான் a ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, செகண்ட் டேர்மை நான் b அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்ப இங்க sin a plus b மாற போதா? அப்ப நான் கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா sin a plus b கண்டுபிடிக்க போறேன். sin of a plus b. அப்ப sin of a plus b உடைய ஃபார்முலா என்னன்னா sin a cos b plus cos a sin b. கேட்டுதானமா? அப்ப இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இதை அப்ளை பண்ண வேலை முடிஞ்சிச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் a எடுத்துக்கலாம். let a is equal to sin inverse of 3/5. இப்ப sin inverse இங்க வந்தா sin மாறிடுமா? அப்ப ஆன்சர் sin a is equal to 3/5. sin அப்படிங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸ். so draw the right angle triangle. so right angle triangle நம்ம டிரா பண்ணிக்கலாம். the right angle triangle so angle யாருன்னா a அப்படிங்கிறது ஆங்கிளா இருக்குது. இது ஆப்போசிட், இது நமக்கு adjacent, இது நமக்கு ஹைபோட்டனிஸ். சரியாப்பா? இப்ப இந்த இடத்துல ஆப்போசிட் வேல்யூ நமக்கு 3 இருக்குது. அப்ப 3 மார்க் பண்ணிக்கங்க. ஹைபோட்டனிஸ் நமக்கு 5 இருக்குது. adjacent தெரியாது. இது நமக்கு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்னால கண்டிப்பா என்னதான் வருவாங்க, 4 வருவாங்க. நீ என்ன பண்ணீங்க, ஃபார்முலா போட்டுக்கோ. சோ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா h² is equal to o² plus a². கண்டிப்பா a உடைய ஆன்சர் என்னதான் நமக்கு வந்து 4 வரும். நீ எக்ஸாம் என்ன பண்ணி செஞ்சு காமிச்சது. சரியா? அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், cos a கண்டுபிடிக்க போறேன். அப்ப cos a is equal to formula adjacent by hypotenuse. அப்ப adjacent answer 4/5 ன்னு போடலாம். சரியா? அப்ப நமக்கு sin a and cos a ரெடி ஆயிடுச்சு. சோ அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க b உடைய வச்சு என்ன வேணும், sin b cos b வேணும். அப்ப இந்த இடத்துல நான் செகண்ட் என்ன பண்ணிக்கிறேன், b அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
சீக்கன் இன்வர்ஸ் 5/4 இருக்குது. சரியா? அப்ப சீக்கன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது யாரோடைய ரெசிப்ரோக்கல்னா காஸ். அப்ப இத காஸ் இன்வர்ஸ் போட்டு உள்ள உள்ள வேல்யூ ரெசிப்ரோக்கல் மாத்தி விட்டுருவோமா? அப்ப இங்க p is equal to எப்படி எழுதலாம்? cos inverse 4/5 மாத்திடலாமா? அப்ப cos inverse இங்க வந்து காசா மாறுமா? அப்ப cos b is equal to 4/5. அப்ப cos அப்படிங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? adjacent by hypotenuse. So draw the right angle triangle. So இங்க angle யாருன்னு பாத்தீங்கன்னா p angle. சரியா? அப்ப இது ஆப்போசிட், இது ஹைபோடெனஸ், இது adjacent சைடு. ஓகே, adjacent நமக்கு வந்து 4 பா, ஹைபோடெனஸ் 5. அப்ப இதான் ஸ்ட்ரிப்லெட் படி ஆப்போசிட் நமக்கு என்னதான் வரும்? 3 வரும். சேம் ஃபார்முலா தான். h² is equal to o² plus a². அப்ப இங்க o ஓட ஆன்சர் கண்டிப்பா என்னது வரும்? நமக்கு வந்து 3 வந்துரும். சரியா இல்லையா? இதுல இருந்து நீங்க யாரை கண்டுபிடிங்க? sin b ஐ கண்டுபிடிங்க. அப்ப sin b is equal to ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். அப்ப ஆப்போசிட் யாரு? 3, ஹைபோடெனஸ் யாருமா? 5. அப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்க அப்ளை பண்ணிரோமா? ஈக்குவல் டு sin a ஆன்சர் 3/5 இன்டு cos b ஓட ஆன்சர் 4/5 பிளஸ் cos a ஓட ஆன்சர் 4/5 இன்டு sin b ஓட ஆன்சர் 3/5. சோ LCM 25 வச்சுக்கோமா? ரெண்டுமே டினாமினேட்டர் சேமா அந்த 25 வச்சுக்கங்க. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 12 பிளஸ் 12. சோ ரெண்டையும் கூட்டினா வாட் இஸ் ஆன்சர்மா? 24 டிவைட் பை 25. அப்ப இந்த இடத்துல AB க்கு வந்து வேல்யூ எழுதிருமா? அப்ப ஆன்சர் sin of A அப்படிங்கிறது வந்து sin inverse of 3/5 பிளஸ் B க்கு பதிலா secant inverse of 5/4. சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் சம் 4.22. if cos inverse x plus cos inverse y plus cos inverse z is equal to pi அப்படின்னு கொடுத்துட்டு சோ x ஓட ஆன்சர் 0 ல இருந்து 1 வரைக்கும் தான் இருக்குமா? சரியா? ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, நமக்கு ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. then show that x² plus y² plus z² plus 2xyz is equal to 1 அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் given எழுதிக்கிறேன். so what is the given அப்படினா cos inverse x plus cos inverse y plus cos inverse z is equal to pi அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்க ரைட்ல நோட்ஸ் கொடுத்திருக்கேன், அந்த நோட்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன். அப்ப இங்க cos inverse x உம் cos inverse y உம் ஒண்ணா இருக்குது. இங்க ரெண்டுல எதனால ஒண்ணா வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா படிச்சதுனால இந்த cos inverse z மொத்தமா இங்க மூவ் பண்ணா மைனஸா மாறிடுமா? அப்ப இங்க லெஃப்ட்ல யாருப்பா அப்படின்னு பார்த்தனா cos inverse x plus cos inverse y is equal to pi minus cos inverse z. இப்ப லெஃப்ட்ல cos inverse x plus cos inverse y இருக்குது, அதுக்கு நான் ஃபார்முலா போட போறேன். இந்த ஃபார்முலா நல்லா கேர்ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிக்கங்க. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்கன்னா என்னோட ஃபார்முலா cos inverse of xy minus root of 1 minus x square into root of 1 minus y square equal to pi minus cos inverse of z. இப்ப இந்த இடத்துல இந்த cos inverse மட்டும் நான் இந்த சைடு மூவ் பண்ணா நம்ம காசா மாறிடுவாங்களா? அப்ப லெஃப்ட்ல உள்ளது அப்படியே தான் இருக்க போகுது. அவங்க யார் இருக்காங்கன்னா xy minus root of 1 minus x square into root of 1 minus y square is equal to cos of pi minus cos inverse of z. இப்போ நமக்கு ஆல் STC அந்த குவாட்ரண்ட் ரூல் படி என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். நல்லா திங்க் பண்ணி பாரு. சோ இந்த இடத்துல பை அப்படிங்கிறது 180 இங்க இருக்கும் பை. சரியா? மைனஸ் அப்படிங்கிறது மேல போகும். அப்படிதானே? மேல போனா என்ன குவாட்ரண்ட் பா? செகண்ட் குவாட்ரண்ட் யாரோட வேல்யூ பாசிட்டிவ்? சைன். அப்படிங்க யார் இருக்காங்க? காஸ். அதனால மைனஸ் வந்துருமா? அப்ப இந்த 180 அப்படிங்கிறது இந்த காசை மாத்தோம்னா மாத்தாது. சரியா? அப்ப லெஃப்ட் அப்படியே வெச்சுக்கோ. xy minus root of 1 minus x square into root of 1 minus y square is equal to minus. ஏன் மைனஸ் வருதுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பண்ணி தான் பாசிட்டிவ், காஸ் எல்லாம் மைனஸ். அப்ப இந்த 180 அப்படிங்கிறது காசை மாத்தாது. அப்ப cos of cos inverse z சொல்லிடலாமாப்பா? அப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த காசையும் இந்த cos inverse கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் மட்டும் இருக்குமா? அப்ப ரிமைனிங் ஆன்சர் பார்த்துட்டே வாங்க. சோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா xy minus root of 1 minus x square into root of 1 minus y square is equal to minus z. இப்ப இந்த மைனஸ் z இங்க கொடுத்தா பிளஸ்ஸா போயிருமா? அப்ப இந்த மொத்த டேர்ம் இந்த ரெண்டு ரூட்டையும் மொத்தமா இங்க கொடுத்தா நமக்கு பிளஸ்ஸா போயிருமாப்பா? அப்ப எப்படி அதெல்லாம் பாருங்க. xy
plus z is equal to root of 1 minus x square into root of 1 minus y square. இந்த ரூட்டை கேன்சல் பண்ணதுக்கு ஸ்கொயரிங் ஆன் both side. ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங் ஆன் both side போட சொல்ல இங்க xy plus z the whole square வந்துருமாப்பா. அப்ப இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். 1 minus x square இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். 1 minus y square. அப்ப இந்த ஃபார்முலா அப்படி பிரிக்க போறோம். a plus b the whole square ஃபார்முலா. அப்ப x square y square plus z square plus 2xyz equal to இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 minus y square x பண்ணா minus x square plus x square y square. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோ இங்க plus x square y square இங்கே plus x square y square ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா. சோ ஒரு சைடு மூவ் பண்ணா பிளஸ் ஆ மாறும். ஓகேவா. அப்போ இந்த ரெண்டையுமே என்ன பண்றேன் நான் வந்து லெஃப்ட்ல மூவ் பண்றேன். அப்ப லெஃப்ட்ல மூவ் பண்ணீங்கன்னா ஆன்சர் x square plus y square plus z square plus 2xyz equal to 1. இதுதான் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. hence proved. Example sum 4.25 solve. இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா क्वेश्चन நல்லா ரீட் பண்ணி பாரு. sin inverse x greater than cos inverse x. இப்போ x க்கு பதிலா ஒரு வேல்யூ போட போறேன். அப்படி வேல்யூ போட சொல்ல லெஃப்ட்ல உள்ளது ரைட்ல உள்ளதோட பெருசா வரும். அப்போ இப்போ ஒரு சிம்பிள் क्वेश्चन கேக்குறேன். இப்போ x க்கு பதிலா என்ன வேல்யூ பண்ணனும்? டிகிரி போடணுமா ரியல் நம்பர் போடணுமா? ரியல் நம்பர்ஸ். அப்படிதானே? இப்போ ரெண்டுக்குமே எந்த ரியல் நம்பர் போட்டா சேமா வரும்னு நினைக்கிறேன்? 1 by root 2 ரெண்டுமே 45 டிகிரி வரும். அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல x க்கு பதிலா நீ 1 by root 2 போட்டா சோ லெஃப்ட்லயும் 45 டிகிரி வரும், ரைட்லயும் 45 டிகிரி வரும். ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப இதை விட பெருசா வரணும், ரைட்ல உள்ளது பெருசா வரணும்னா இந்த 1 by root 2 விட பெருசா தானே போடணும். கேட்டதானே? இதை விட பெருசா தானே போடணும். இந்த 1 by root 2 எப்படி பண்ணணும்? வந்து பெருசா பெரிய வேல்யூவை நீ போடணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ பெரிய வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி எது வரைக்கும் அதிகபட்சமா போலாம்? 1 வரைக்கும் தான் போகணும். சரியா இல்லையா? அப்ப இந்த இடத்துல x உடைய ஆன்சர் யாருன்னா சோ 1 by root 2 விட பெருசா இருக்கணும், ஈக்குவல் டு 1 இருக்கும். சோ இதுதான் என்னோட ஆன்சர். சரி, ஆன்சர் சொல்லிட்டேன். சரியா? இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். இதான் ஆன்சரா இருக்க போது. இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம் அப்படிங்கிறது என்ன பண்றோம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் சம் தான். சோ பப்ளிக்ல கேட்ட ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் क्वेश्चन தான். சரியா? பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண क्वेश्चन எழுதிக்கிறேன் பாருங்கமா. क्वेश्चन இருக்காங்கன்னா sin inverse x greater than cos inverse x. இப்போ இத சால்வ் பண்ணதுக்காண்டி நான் என்ன பண்றேன்? ரெண்டு சைடும் sin inverse ஆட் பண்றேன். add sin inverse on both side. அப்ப இங்க sin inverse ஆட் பண்றேன். sin inverse x plus sin inverse x greater than இங்க sin inverse x plus cos inverse x. இப்போ இந்த இடத்துல sin inverse x plus cos inverse x என்ன போடலாம்? வேல்யூ பை பை போடுறோமா? லெஃப்ட்ல ரெண்டையும் கூட்டினா 2 sin inverse x greater than பை பை போடுறோமா? இப்போ எனக்கு இந்த 2 கீழ கொடுத்துருமா? அப்போ sin inverse x greater than பை பை 4 நமக்கு மாறிடுவாங்களா? இப்போ sin inverse இங்க வந்து எப்படி மாறுமா? சைனா மாறிடுவாங்களா? வாட் இஸ் தி ரிமைனிங் ஆன்சர்? எப்படி எழுதுவீங்க? x greater than sin pi by 4. அப்போ x greater than sin pi by 4 னா sin 45 டிகிரி 1 by root 2. அப்ப x உடைய ஆன்சர் என்ன அர்த்தம்? 1 by root 2 பெருசா வரணும். ஆனா இந்த இடத்துல sin உடைய நமக்கு ரேஞ்ச் உடைய ஆன்சர் 0 to அப்படியே சார் 0 to இன்புட் ஆன்சர் 0 to 1 வரைக்கும் அப்படிதானே? அப்ப இந்த இடத்துல x belongs to so round bracket என்னங்க ஈக்குவல் சிம்பிள் இல்ல 1 by root 2 அதிகபட்சமா 1 வரைக்கும் தான் வரணும். சோ 1 வரலாம். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். சோ அப்ப இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சரா இருக்கும். பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம் 4.26 show that cot of sin inverse இதோட ஆன்சர் root of 1 minus x squared divided by x ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். சோ அப்ப என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தனா இந்த உள்ள வேல்யூவை நம்ம θ அப்படினு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு 3 சைடையும் கண்டுபிடிப்போம். அதுல இருந்து காட்டை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம θ எடுத்துக்கிறேன். அப்ப θ is equal to யாருன்னா sin inverse of x. சரியா? அப்ப sin inverse இங்க வந்து sin ஆயிருமா? அப்ப ஆன்சர் sin θ equal to x ன்னு எழுதணும். சோ x by 1 வரும். அப்போ sin அப்படிங்கிறது எந்த சைடோட ரேஷியோ அப்படின்னா opposite divide by hypotenuse. சரியா? சோ draw the right angle triangle. சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்க வரைஞ்சிக்கங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் யாருன்னா θ, இதுக்கு நேரா உள்ளது ஆப்போசிட்,
இது வந்து adjacent, இது நமக்கு hypotenuse. அப்ப நமக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு x வரும் and hypotenuse நமக்கு 1 வரும். அப்ப நமக்கு adjacent பாத்தீங்கன்னா பித்தாகரசியன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். by using பித்தாகரசியன் ஃபார்முலா படி h square is equal to o square plus a square. எனக்கு a தான் வேணும். அப்ப a square is equal to h square minus o square. அப்ப a square is equal to h அப்படிங்கிறது 1, 1 ஸ்கொயர் 1 மைனஸ் o அப்படிங்கிறது x. அப்ப x ஸ்கொயர் வரும். அப்ப a உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகே தானப்பா? இப்போ இதுக்கப்புறம் இந்த a உடைய ஆன்சருக்கு அப்ளை பண்ணிக்கோ. ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, அப்ப எல்லா சைடும் முடிச்சாச்சு. எனக்கு யார் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட் வேணும். அப்ப இந்த இடத்துல காட் தீட்டா. அப்போ காட் அப்படிங்கிறது tan உடைய ரெசிப்ரோக்கல். அப்ப tan என்ன போடுவேன்? ஆப்போசிட் பை adjacent. ஆனா காட் என்ன போடணும்? adjacent பை ஆப்போசிட் போடணும். அப்ப இந்த இடத்துல காட். சரி, நான் தெரியாம காசுன்னு போட்டேன். சோ காட். சரியா? சோ தீட்டா. சோ தீட்டாங்கிறது யாருன்னா sin inverse of x ன்னு போடணும். ஈக்குவல் டு adjacent ஆன்சர் ரூட் ஆஃப் 1 minus x square divided by opposite answer x. இதுதான் ப்ரூஃப் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. hence proved. another important 5 mark question. so இந்த லெசன்லயே கடைசி எக்ஸாம்பிள் சம்மா இருக்குது. சரி, ரொம்ப முக்கியமான 5 mark question. இதுக்கு முந்தின கொஸ்டினும் முக்கியமான 5 mark question தான். நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. கடைசி 3 எக்ஸாம்பிள் சம் ரொம்ப முக்கியமானது. திரும்ப கேக்குறாங்க. சரியா? சோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? பாரு, ஃபர்ஸ்ட் இந்த சம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம். இந்த கொடுத்த இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நான் 1 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. 1 அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா லெஃப்ட்ல உள்ள வேல்யூவை தனியா கண்டுபிடிக்க போறேன், ரைட்ல உள்ள வேல்யூவை தனியா கண்டுபிடிப்பேன். ரெண்டையும் ஈக்குவல் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் உள்ளத நான் இங்க லெஃப்ட்ல உள்ளத நான் ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்ப நல்லா கவனிச்சு பாருமா. let a is equal to sin inverse of x by root of 1 plus x கொஞ்சம் சொல்லலாமா? இப்ப sin inverse இங்க வந்தா சைனா மாறிடுமா? அப்ப ஆன்சர் sin a is equal to x by root of 1 plus x square. so அப்ப sin அப்படிங்கிறது எந்த சைடோடைய ரேஷியோ? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். சரியா? அப்ப draw the right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு இது வந்து ஆங்கிள். சோ ஆங்கிள் வந்து a. சரியா? இது ஆப்போசிட், இது adjacent, இது நமக்கு ஹைபோடெனஸ். சரியா? இப்போ ஆப்போசிட் ஆன்சர் x பா. சோ ஹைபோடெனஸ் வந்து ரூட் ஆஃப் 1 plus x square. நமக்கு யார் வேணும்? adjacent வேணுமா? by using formula பித்தாகரசியன் ஃபார்முலா படி a square is equal to h square minus o square is equal to h ங்கிறது வேல்யூ இருக்குதா? இந்த ஸ்கொயர் பண்ண ரூட் போயிருமா? அப்ப ஆன்சர் 1 plus x square minus o ங்கிறது x. அப்ப x ஸ்கொயர் பண்ணா x square, x square ஆயிரும், கேன்சல். அப்ப a ஓட ஆன்சர் என்னமா வரும்? அப்ப நம்ம இது 1 வச்சுக்கலாமாப்பா? அப்ப இதுல இருந்து வெளியே பார்த்தா காஸ் தானே இருக்குது. அப்ப நான் காஸ் கண்டுபிடிக்க போறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. cos theta is equal to cos a. சார் not theta a. ஆங்கிள் வந்து என்ன வச்சிருக்கோம்? அப்ப a is equal to cos a அப்படின்னா ஃபார்முலா என்னமா? adjacent by hypotenuse. அப்ப ஆன்சர் cos a அப்படிங்கிறது யாருன்னா sin inverse of x by root of 1 plus x square is equal to a. so இந்த ட்ரையாங்கிள் a உடைய ஆன்சர் 1 பா. டிவைட் h உடைய ஆன்சர் root of 1 plus x square. அப்ப லெஃப்ட்ல உள்ளதோட ஆன்சரை கண்டுபிடிச்சு முடிச்சாச்சுப்பா. சரியா? இதே ரைட்ல போகுமா? அப்ப ரைட்ல போக சொல்ல இந்த உள்ள ஆங்கிள் என்ன பண்ற? b எடுத்துக்கிறேன். அப்ப let b is equal to cot inverse of 3/4 சொல்லலாம்ப்பா. இப்ப cot அப்படிங்கிறது யாரோட ரெசிப்ரோக்கல்? tan. அப்ப b அப்படிங்கறத எப்படி பாக்கலாம்? tan inverse of உள்ளோட ரெசிப்ரோக்கல் மாத்திருமா? 4/3 ன்னு போடலாமா இல்லையா? அப்ப இந்த tan inverse லெஃப்ட்ல வந்தா tan ஆ மாறிடுவாங்களாப்பா. அப்ப ரிமைனிங் ஆன்சர் பாத்துட்டே வாங்க. ரிமைனிங் ஆன்சர் tan b is equal to ஆன்சர் 4/3 வரும். சரியா? tan ங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? ஆப்போசிட் பை adjacent. ஓகேவா? அப்ப மறுபடியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். சோ draw the right angle triangle. சோ ஆங்கிள் வந்து b. சரியா? ஆங்கிள் வந்து b நமக்கு வரும். சோ இது நமக்கு ஆப்போசிட், இது நமக்கு adjacent, இது நமக்கு ஹைபோடெனஸ். சோ o உடைய ஆன்சர் நமக்கு 4 போட்டுக்கலாம். a உடைய ஆன்சர் நமக்கு 3 போட்டுக்கலாம். பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி h உடைய ஆன்சர் என்னமா வரும்? 5 வந்து ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோ. h square is equal to
o ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அப்ப h ஓட ஆன்சர் என்னவா வரும் 5 வந்துரும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து sin நமக்கு தேவைப்படுது வெளியே. அப்ப இதுல இருந்து sin b கண்டுபிடிங்க. sin b is equal to ஃபார்முலா என்ன ஃபார்முலா எழுதணும்? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். அப்ப sin போட்டுங்க. b அப்படிங்கிற ஆங்கிள் யாருன்னா cot inverse of 3/4 is equal to o. So o உடைய ஆன்சர் 4 பா. So h உடைய ஆன்சர் 5. அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு? ரைட்ல உள்ள வேல்யூவும் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. சரியா? இப்போ from the equation number 1ல லெஃப்ட்ல உள்ளதுக்கு பதிலா 1/√(1 + x square போட போறேன். ரைட்ல உள்ளதுக்கு பதிலா 4/5 போடுறோமா? அப்போ from the equation number 1 அப்ப கீழ எழுதிக்கலாம் பாருங்க. from the equation number 1 from equation 1 சரியா? equation 1ல லெஃப்ட்ல என்ன இருக்காங்களோ அவங்க பதிலா என்ன போட போறேன்? 1/√(1 + x square போட போறேன். 1/√(1 + x square போட்டுக்கங்க. equal to ரைட்ல என்ன இருக்கா அவங்க பதிலா 4/5 போடுறேன். சோ இங்க வந்து 4/5 சரியா? இப்போ இந்த ரூட் போனா அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ண சொல்ல. சோ இதோட ஆன்சர் நீங்க பாருங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/1 + x square is equal to answer 16/25. so take reciprocal. reciprocal மாத்திக்கோமா? அப்ப reciprocal மாத்தினா 1 + x square is equal to 25 divided by 16 வரும். இப்போ இந்த இடத்துல 1 அங்க போச்சுனா மைனஸ் மாறிடுவாங்களாப்பா? அப்போ இத நீங்க ரைட்ல மூவ் பண்ண சொல்ல எப்படி எழுதலாமா? வாட் இஸ் தி ரிமைனிங் ஆன்சர்? x square is equal to 25/16 minus 1 LCM எடுத்துக்கோ. அப்ப x square is equal to 25 minus 16 ஆன்சர் 9/16. அப்ப இதுல இருந்து x ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் வரும். சோ ஆன்சர் 3/4. சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்.